கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் முதல் உவமையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து நம்மை சந்திக்க வந்து கொண்டார். அவருடைய தியாக பலியினாலும் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் நம்மளை மீட்டு கொண்டு நிற்கிறார். அவர் மெய்ப்பர் என்றால் ஆடுகள் என்பவர்கள் யார்? அந்த ஆடு எப்படி காணாமல் போனது? அந்த ஆட்டோடைய தன்மை என்ன என்பதை சற்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தியானத்தோடு நாம் கடந்து போக இருக்கிறோம். ஒரு சிறு ஜெபத்திற்கு பிற்பாடு கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தேடி வந்த மெய்ப்பரே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சமூகத்தில் திரும்பி வர ஆசைப்படுகிற பாவிகளாய் நிற்கிறோம். என் ஆண்டவரே, நீர் வாரும், எங்களை மீட்டெடுங்க. கல்லும் முள்ளும் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களை காப்பாற்ற காத்து நிற்கிறோம். பாவிகளாகிய எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தின் கண்கள் படட்டும். என் ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் எங்களை அனுகிரகம் செய்யட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஊமையில் நாம் இப்படி தியானித்து வந்தோம். ஆண்டவர் மீட்டெடுக்க வருகிறார். மெய்ப்பன் இரட்சிக்கிறவராய் வருகிறார். மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த ஜீவன் அவருக்குள் நித்திய ஜீவன், அந்த ஆட்டுக்குள் நித்திய ஜீவனாய் இருக்கும்படி அவர் நமக்கு அதை திரும்ப கொடுக்கிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டே வந்தோம். சரி, இப்போ இந்த காணாமல் போன ஆடு யார்? இந்த ஆடு ஏதோ வெளியிலிருந்து காணாமல் போன ஆடு அல்ல. ஒரு புதிதாய் தொலைந்து போன ஆடு இல்லை. அந்த ஆடு எங்கே இருந்துச்சு? மந்தையில் இருந்தது. அப்போது அந்த ஆடு மந்தையிலிருந்து தொலைந்து போன ஆடு. அப்போ அந்த மந்தையில் இருந்த ஆடுகளுக்கு, அந்த தொலைந்து போன ஆட்டுக்கு மெய்ப்பனையும் தெரியும், மெய்ப்பனுக்கு அந்த ஆட்டையும் தெரியும். அப்படி தானே? அப்போ அந்த ஆடு மெய்ப்பனால் போஷிக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய சத்தத்திலும் அவருடைய கீழ்ப்படிதலும் இதில் எல்லாவற்றிலும் கலிகூர்ந்த ஒரு ஆடு தானே. இப்போ இந்த ஆடு மெய்ப்பனை அறிந்திருந்தது, மெய்ப்பனால் பாதுகாக்கப்பட்டது, மெய்ப்பனால் போஷிக்கப்பட்டது. மெய்ப்பனுடைய உள்ளம் அந்த ஆட்டுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இருந்தும் இந்த ஆடு எப்படி காணாமல் போச்சு? ஒரு 5 அறிவு உள்ள ஆடாய் சிந்திக்கும் போது எனக்கு எழும்பாத கேள்விகள், அந்த ஆடு 6 அறிவு உள்ள மனிதனாய் நான் சிந்திக்கும் போது கேள்விகள் என்னை சுற்றி பலமாய் எழும்புகிறது. ஆடுகள் தானே, பாவம் நம்ம விட்டுருவோம், அது 5 அறிவு தானே. ஆனால் மனுஷனுக்கு, அந்த ஆடு மனுஷனை குறிக்கிறது என்றால் ஆடு காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மனுஷன் எப்படி காணாமல் போக முடியும்? அதுவும் மந்தையிலிருந்து. மெய்ப்பனை அறிந்த ஆடு தானே, எப்படி போயிருக்க முடியும்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஒரு சம்பவம் நம்ம தியானிக்க வேண்டியது இருக்குது. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பாவமில்லாத சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவர்கள், அவருடைய பிரசன்னத்திலே கலிகூர்ந்தவர்கள், அவருடைய நன்மையை, ஏதேனின் கனிகளை அவர்கள் புசித்தவர்கள், ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவர்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு பாவம் என்பது என்னன்னு தெரியாது, மரணம் தெரியாது, பயம் தெரியாது, நிர்வாணம் தெரியாது, அவலட்சணம் தெரியாது. ஆனாலும் எப்படி பாவம் செஞ்சாங்க? ஏதேனின் நன்மையை ருசித்து பார்த்தவர்கள் அல்லவா? ஆண்டவரை முகமுகமாக தரிசிச்சாங்களே, அவருடைய சமூகத்தில் நின்று அவரோடு நடந்தவர்களாச்சே, தேவதூதர்களால் போதிக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ளாக ஒரு உறவில் எந்த தடைகளும் எழுந்ததில்லை. எப்படி வழி விலகி போனாங்க? சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த 1000 கனிகளை காட்டிலும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு கனியினுடைய ஈர்ப்பு தன்னை மேய்த்த, தன்னை படைத்த சிருஷ்டிகரை மறந்து போக செய்தது. 10 வருட கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கலாம், பிறந்ததிலிருந்தே நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வளர்ப்பும் உங்களுடைய தகப்பனும் உங்களுடைய மூதாதையரும் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு பாவம் போதும் உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிப்பதற்கு.
என் 40 வருட, என் 50 வருட, என் வாளெல்லாம் கிறிஸ்துவன், என் தகப்பன் கிறிஸ்துவன், என்னுடைய தாத்தா கிறிஸ்துவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒற்றை பாவம் போதும் உங்கள் பரம்பரையிலிருந்து உங்களை இழுத்தெடுத்து உங்களை பாதாளத்தில் கொண்டு போவதற்கு, கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்கும். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தில் களி கூர்ந்தவர்கள், முகமுகமாய் தரிசித்தவர்கள். அவர்கள் மரணத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அல்ல. தீமையை அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதும் அல்ல. ஆண்டவர் பாவமில்லாமல் அவர்களை படைத்ததுக்கான ஒரே காரணம், மரணமில்லாமல் அவர்கள் நித்தியமாய் வாழ்ந்து தீமை என்பது அறியாமல் நன்மையை மட்டுமே புசித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அன்போடு படைத்த ஒரு படைப்புகள் அவர்கள். எப்படி விலகி போனாங்க? சாப்பிட்றதுக்கு அத்தனை கனி இருந்துச்சு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒரு கனி தானே. எப்படி உன் ஆண்டவருடைய அத்தனை மகிமைகளையும் உங்களால் ஈஸியாக மறந்து போக முடிஞ்சிச்சு? ஆதாம் ஆண்டவரை விட்டு, ஏவாள் ஆண்டவரை விட்டு, அந்த ஒரு நிமிஷம் தன் சிருஷ்டிகரை மறைந்த நேரம் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வரலாறும் மாறி போனது. அதற்காக ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டு விட்டாரா? இல்லை, ஆண்டவர் அப்படியே அவங்களை விடலை. அவர்களை நேசித்தார். அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அடுத்த விளைவு என்ன? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பரலோகத்தினால் எழுதப்பட்ட நியதி. அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த நியதி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஈடு செய்யப்படுகிறது தான் அவருடைய அன்பின் ஆழம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, தன்னை மறைத்து கொண்டார்கள். பாவம் எவ்வளோ தூரம் பரலோகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுச்சு பாருங்க. தன் நேசித்தவர்கள், தன் கரத்திலிருந்து வந்தவர்கள், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வாங்கினவர்கள், தனது சாயலில் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் வழி விலகி வழி மாறி போகிற பொழுது அவர்கள் அப்படியே போகட்டும்னு தகப்பன் விட்டுருக்கலாம்ல. ஒருவேளை ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்து ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டிருந்தா ஆண்டவர் நிச்சயம் ஆதாமுக்கு இன்னொரு ஏவாளை கொடுத்துருக்க முடியும். ஏவாள் புசித்தால் ஆதாமும் புசித்தான், ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. இப்போ என்னது? மரணம், சாகன்னு ரெண்டு பேர்த்தையும் செத்துட்டு இன்னொரு ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உருவாக்கி இருக்க முடியும். ஒரு உயிரை உருவாக்குற வல்லமை ஆண்டவர் தேவதூதர்களுக்கு கூட கொடுக்கல. அவர்களுக்கு அப்புறம் ஒரு உயிரை உருவாக்குற வல்லமையை மனுஷனுக்கு கொடுத்தார். மகிமையை நாம் அடைந்திருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா அவங்க ரெண்டு பேரையும் அப்பயே கொண்டுட்டு இன்னொரு ஆதாமேவாளை உருவாக்கி இருக்க முடியும். ஆண்டவர் செய்யல. ஒரு நாள் ஆனாலும் ஒரு யுகமானாலும் அவருடைய படைப்புகளை அவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். பாவம் என்ன செய்தது? தகப்பனை விட்டு பிரித்து போனது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தங்களை மறைத்து கொண்டிருந்தார்கள். தேவனை விட்டு வழி விலகி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தன்னை மறைத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய பாவியை தேடுகிற முதல் தேடல் ஏதேனில் துவங்கி இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த பாவிகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நடந்து கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு பாவியும் இழந்து போகிற தன்மை இழந்து போகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஏதேனில் துவங்கினுச்சு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற வார்த்தை இன்று வரைக்கும் என் பெயர் சொல்லி கேட்கிற சத்தம் என கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஜபத்தில் இருக்கும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, தேவனை தொழுது கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம், அதே அந்த பலன், அதே அந்த சத்துவம், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் உலகத்துக்குள்ளாக கடந்து போக போதும் எனக்கு இருந்திருந்தால் பாவத்தை பற்றின எந்த உணர்வும் எனக்கு இல்லாமல் இருந்திருக்கும். உலகம் உங்களை மீட்டு கொண்டு போக ஆயத்தமாய் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் யோபுவை சுற்றி வேலி அடைக்கப்படவில்லை என்றால், தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு அருளப்படவில்லை என்றால், தேவ ஆவியானவருடைய சத்தம் உங்கள் உள்ளத்தில் கேட்கப்படவில்லை என்றால், நீங்கள் எந்த நேரத்திலும் வழிமாறி போவதற்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆலயத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு,
ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்கிற உங்களுடைய உள்ளம், சரீரம் மட்டும் இங்கிருந்து உள்ளம் வெளியில் இருந்தால் நீங்கள் எப்போவோ தொலைந்து போனதுக்கும் சமம். தொலைந்து போனதுக்கும் சமம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, விட்டுற மனசில்லை ஆண்டவருக்கு. அழைத்தார். அழைத்த ஆண்டவர் அவர்களை அப்படியே தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தார், மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். மரணிக்கிற மரணத்திலிருந்து தப்புவிக்க அந்த மரணத்தை தானே ஏற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். இதோ நான் வருகிறேன், உனக்காய் நான் மரிப்பேன், அது வரைக்கும் காத்திரு. அந்த ஒற்றை நம்பிக்கையின் வார்த்தையை ஆதாம் பிடித்து கொண்டு 930 வருடம் இந்த உலகத்துக்கு பிரசங்கித்து கொண்டே இருந்தான். அந்த நம்பிக்கை காலங்காலமாய் கடத்தப்பட்டு இன்றைக்கு நமக்கு வரைக்கும் வந்து நிற்கிறது. இதோ கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். 4000 வருடத்தின் அந்த ஏக்கமும் தாக்கமும் இந்த ஊமை மூலமாய் அவர்களுக்கு கடத்த ஆண்டவர் ஆசைப்பட்டார். அவருடைய உள்ளத்தை தன்னுடைய தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து இருந்த ஊமையை சொல்லுகிறார். இதோ நான் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருந்ததில் நான் தான், என்னை அடையாளம் கண்டுக்குங்க, ஏற்றுக்கொள்ளுங்கிற சத்தியத்தை சொல்லிக்கிட்டு அவங்களே இலக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் அதை கேட்கிறதா இல்லை. இன்னைக்கு என்னையும் தேடுறார், உங்களையும் அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போது இந்த ஆடு யாருன்னா நாம் தான். காணாமல் போன ஆடு என்று ஆண்டவர் சொன்னது நிமித்தம் என்னை இதை காணாமல் போன ஆடுன்னு எப்படி ஆண்டவர் சொன்னார்? இந்த ஆடு மெய்ப்பனை தெரிஞ்சிருந்த ஆடு. இந்த ஆட்டையும் மெய்ப்பனுக்கு தெரியும். காணாமல் போகிறதுனா என்ன? இப்போ ஆதாம் ஏவாள், இந்த ஆடு மனிதனை குறிக்கிறது என்றால் ஆதாம் ஏவாள் ஆண்டவரை நன்கு அறிந்திருந்தார்கள், ஆண்டவரை நன்கு தெரியும். அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி தானே போனாங்க. அப்போ இந்த ஆட்டை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது இது மந்தையிலிருந்து வழி விலகி போன ஆடு என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் காணாமல் போன ஆடுன்னு சொன்னார்? ஏன் காணாமல் போன ஆடுன்னு சொன்னார்? அப்போ வழி விலகி போறதுனாலும் அதில் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று, வழி மாறி போகிறது, வழி விலகி போகிறது. வழி மாறுதல் தவறுகளாக கூட இருக்கலாம், சில நேரங்கள் மறதிகளாக கூட இருக்கலாம். ஆனால் வழி விலகி போவது தெரிந்தே செய்வதற்கான பாவத்துக்கு அடையாளம். ஆதாம் ஏவாள் வழி மாறி போகலை, காணாமல் போகலை, வழி விலகி போனாங்க. ஆனால் இந்த ஓமை ஏன் காணாமல் போன ஆடுன்னு சொன்னுச்சு? ஆண்டவர் எந்த ஒரு பாவியும் அவன் அகப்பட்ட பாவத்தின் பரிதாப நிலையை தான் பார்க்குறாரே தவிர அவன் பாவத்தையோ குற்றத்தையோ அவனுக்கு சுட்டி காட்டி குத்தி காட்டி அவனை குற்றப்படுத்தி நீ இப்படிப்பட்டவன் பாரு, நீ அப்படிப்பட்ட பாருன்னு ஆண்டவர் சொல்றதில்லை. அவன் பாவி என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை எண்ணி பார்க்கிறதில்லை. அவன் அந்த பாவத்தினால் அகப்பட்ட சூழ்நிலையினை பார்த்து பரிதாபப்பட்டு எடுத்துக்கொள்கிறான். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். இந்த ஆடு காணாமல் போனது தேவன் கண்டுபிடித்து அதை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து எப்படி போட்டுக்கிட்டார்? தான் தோள் மேல போட்டுக்கிட்டு வந்தார். அப்போ நான் பாவிங்கிறது எனக்கு தெரியும். பாவ மன்னிப்புக்காக அவர் முன்னாடி போய் நான் நிற்கும்போது அந்த பாவத்தை அவர் எடுத்து அதை நிலைநிறுத்தி, நீ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறியா, நீ இப்படிப்பட்ட மோசமானவனா, உனக்கு மன்னிப்பு கொடுக்கணுமா அப்படிலாம் பார்க்கறதில்ல. அகப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய பரிதாப நிலையை பார்க்குறாரு. இந்த ஆடு அகப்பட்டது என்றால் காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன சூழ்நிலையை தான் பார்த்தார் ஆண்டவர். அந்த தப்பை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அந்த ஆட்டை விட்டுட்டு போகவோ அந்த ஆட்டை தொலைத்து போடவோ ஆண்டவர் விரும்பவே இல்லை. அப்படி தான் ஒவ்வொரு பாவையும் பாதிக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காணாமல் போன ஒரு பாவியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாவிகிட்ட சொல்கிற வார்த்தை, உன் நிமித்தமாக என்ன சொல்கிறாரு? நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக, உன்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன். நீ என்கிட்ட திரும்ப வந்தல்ல, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டல்ல, நான் உன்னை கண்டுபிடிச்சு ஏற்றுக்கொள்ளும் போது நீ என்னை ஏற்றுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். உன்னுடைய பாவத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், உன் மீறுதல்களை நான் சுமந்து கொண்டுகிறேன். இனி உன் பாவத்தை நான் என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதில்லைங்கிறார். எசையா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது,
உன் பாவங்கள் செவனேன்றென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குவேன், அவை இரத்தாம்பரமாக இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குவேங்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக உன் பாவத்தை உன்னிடத்திலிருந்து அகற்றி போட்டேங்கிறார். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மெய்ப்பனுடைய அந்த கரத்தில் போய் நம்ம நிற்கிறது தான். ஆண்டவர் என்னுடைய பரிதாப நிலையை பார்க்குறார். நான் பாவத்தில் அகப்பட்டது உண்மைதான், ஆனால் உணர்வு இல்லாமல் இருந்தானா ஆண்டவர் அப்படியே பரிதாபமாக இல்லை, நான் உணர்றேன் நான் பாவி என்பது தெரியும், நான் துளைந்து போயிட்டேன், என்னை கண்டுபிடிக்க யாருமே இல்லை, நான் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் வருகிறார், மீட்டெடுக்கிறார். ஒரு பாவி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து காணாமல் போனால் தேவன் அப்படியே அவனை விடுறதில்லை, அவனை போய் கண்டுபிடிச்சு கொண்டு வரார். கொண்டு வந்து அந்த அவனுடைய பாவத்தை அவர் எண்ணி பார்க்கறதில்லை, அவனுடைய சூழ்நிலையை எண்ணி பார்த்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துலையும் என்ன செய்திருப்பாருன்னா, இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு சபையில் இருக்காங்க, ஒரு நபர் சபைக்கு வரதில்லை, அவர்கிட்ட நம்ம கேட்போம் ஏன் அவர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவர் வராததுக்கு காரணம் அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு அந்த சபையை விட்டு போனாரோ அதை சொல்லுவோம், அவர் இப்படியெல்லாம் செஞ்சார் அதனால் சபைக்கு வரல. ஏன் அந்த நபர் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாரு, அவர் அதில் அகப்பட்டுட்டாரு, அதில் விழுந்துட்டாரு, அதனால் அப்படி வரல. இது மனித இயல்பு, நம்ம இப்படி தான் சொல்லுவோம். அவர் என்ன செய்தாரோ அதை சொல்லி அந்த காரணத்தினால் இவர் விழுந்து போனான்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த ஆடு காணாமல் தொலைந்து போனதுன்னு சொன்னால் இந்த ஆடு எப்படி தொலைந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஆடு வழி மாறி போணுச்சு, இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆடு காணாமல் போச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. பட் ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆட்டின் நிலை அறிந்தவராய், அதனுடைய அந்த ஆட்டினுடைய சூழ்நிலையை பாதிக்கப்பட்டதை அவர் உணர்ந்தவராய், அந்த அகப்பட்ட அந்த காரியத்தை உணர்ந்தவராய், அதை குற்றப்படுத்த துணியாமல், அந்த ஆட்டினுடைய தவறுகளை தப்பிதங்களை அதன் மீது சுமத்த முடியாமல் அதை எல்லாவற்றையும் தானே எடுத்துக்கொண்டு காணாமல் போய்விட்டதுன்னு சொன்னார். காணாமல் போச்சுன்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் பாவம் அறிக்கை செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் மன்னிப்பு கேட்குறோம். அந்த மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட கேட்குற போதெல்லாம் என் அந்தரங்க வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நிகழ்காலத்திலையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கணும், என்னுடைய பாவங்க அறிக்கை, நம்மளுடைய ஜபத்தில் பாவ அறிக்கை இல்லாமல் இல்லை, அந்த பாவங்களை மனுஷங்கிட்டக்கு தெரியாமல் நம்ம சில நேரம் சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அந்த அத்தனை பாவங்களையும், எனக்கு நான் செய்த அத்தனை பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஆண்டவருக்கு அது தெரியும். ஆண்டவர் போய் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாரா, மோகன் இப்படியெல்லாம் செஞ்சான், இவெல்லாம் இவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பாவத்தை ஆண்டவர் வெளியே சொல்ல மாட்டார், என்கிட்ட சொல்லுவார், எனக்கு உணர்த்துவார். உங்கள் பாவத்தையும் ஆண்டவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அதனால் நீங்களும் மற்றவங்களுடைய பாவத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகல்ல. என் பாவத்தை ஆண்டவர் வெளியே சொல்கிறதில்ல, நான் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு அன்பை காமிச்சிருக்கிறாரு, அந்த அன்பை காமிப்பேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் எனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார், அந்த இரக்கத்தை நான் மற்றவனுக்கு காமிப்பேன். ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிது, நான் மற்றவனுக்கு தயவை காமிப்பேன். இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொலைந்து போன ஆடாக இருந்தாலும் சரி, தொலைந்து போன மனுஷனாக இருந்தாலும் சரி, உன் நிலை என்ன, நீங்களும் நானும் எந்த இடத்துல நிற்கிறோம், சிந்திச்சு பார்க்கணும். அந்த ஆட்டை தேடி மெய்ப்பன் வருகிறார். வந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆட்டு ஒரு சத்தம் போட்டிருக்கும்ல, ஆடு சத்தம் போட்டிருக்கும். அதை கேட்ட உடனே அந்த ஆட்டின் சத்தத்தின் திசையை நோக்கி மெய்ப்பன் கடந்து போய் அது சிக்கி கொண்டிருந்த அத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் தன் மீது ஏற்றிக்கொண்டு அந்த ஆட்டை தோளின் மேல் சுமந்து போட்டுக்கொண்டு மந்தையில் வந்து சேர்க்கிறார். இப்படி இந்த ஆட்டோடைய நிலையை பார்த்து தான் இந்த ஆடு செஞ்ச செயல்களை ஆண்டவர் குற்றப்படுத்தலை, மாறா காணாமல் போச்சுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையை சொல்கிறாரு. இப்படி தான் ஆண்டவர் எந்த ஒரு பாவியுடைய பாவத்தையும் குத்தி காட்டி குறை சொல்லி
மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவன் நீதிமான், இவன் பாரு எவ்வளோ பெரிய பாவின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். பரிசேயன் தான் அப்படி சொல்லுவான். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் இனி யாருடைய பாவத்தையோ, யாருடைய தப்பிதத்தையோ, யாருடைய குற்றத்தையோ குத்தி காட்டி அவங்கள விட இவங்க பரவாயில்ல, அவனை விட நான் பரவாயில்ல, அவனை விட நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சதில்லை, அவன் என் அளவுக்குலாம் இல்லை, என் ரேஞ்சுக்கு இல்லை, இருந்துட்டு போங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நீங்கள் பரிசேயனாக இருக்கல என்பதை மனதில் வைத்துக்கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கண்டுபிடிக்க வராரு. இந்த ஆட்டையும் மெய்ப்பன் கண்டுபிடித்து விட்டார். இப்போ கண்டுபிடிச்சு என்ன செய்கிறாரு? மந்தையில் கொண்டு வந்து விடுறாரு. இப்போ ஒரு சின்ன விஷயம், மேய்ப்பன் எப்போ தேடி போயிருப்பார்? இந்த ஆட்டை எப்போ போயிருப்பார்? காலையில் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, மந்தைகளெல்லாம் மேய்த்து முடித்து விட்டு அந்தி சாயும் போது, பொழுது சாயும் போது ஆடுகளை கொண்டு வந்து அந்த பட்டியில் தொழுவத்தில் அடைப்பாங்க. அடைக்கும்போது மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? எண்ணி பார்க்குறாரு, ஒரு ஆடு இல்லை. சரி, இப்போ என்ன ஆச்சு? பொழுது சாஞ்சிருச்சு, இருள் வந்துருச்சு. மேய்ப்பன் என்ன செஞ்சுருக்கலாம்? காலையில் போய் தேடி இருக்கலாம்ல. காடு இருக்குது, மலைகளுக்கு எந்த பக்கம் போகும்னு தெரியாது. ஆனால் உடனே மேய்ப்பன் தேடி போனார். ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது, மற்றவர்களை வனாந்தரத்தில் விட்டு தொலைந்த அந்த ஒரு ஆட்டை தேடி போயிருப்பார்ல அப்படின்னா அவர் தாமதிக்கவே இல்லை. தொலைந்து போனது எப்போ தொலைந்து போச்சுன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே தன் தேடுதலை தொடங்கி விட்டார். அவர் தாமதிக்கல. அப்போ அவ்வளோ 99 ஆடுகளை பத்திரமாய் வைத்து விட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறாரா என்றால் அந்த ஆடு தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். தேடி போகிறாரு, தாமதிக்கலை. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ராத்திரி இருள் சூழ்ந்திருக்கோ, இருள் துஷ்ட மிருகங்களுக்கோ பொல்லாத மிருகங்களுக்கோ அடைக்கலமான ஒன்று. இது ஆடு போயிடுச்சு, இருளில் சிக்கிடுச்சு. அது ஏதாவது ஒரு துஷ்ட மிருகங்கள் அதை வேட்டையாடி சாப்பிட்ருந்தா அந்த ஆடோடைய ஜீவன் போயிருக்கும். மெய்ப்பன் தயங்கவே இல்லை, காலம் பார்க்கல, நேரம் பார்க்கல, சமயம் பார்க்கல. தொலைந்தது எப்போது என்று தெரிந்ததோ அந்த நிமிஷம் அவர் எடுத்துக்கொண்டு கடந்து போகிறார், சுற்றி திரிகிறார், எங்கும் போகிறார். அந்த ஆட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கிறார். அதோடைய அகப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறார், அதிலிருந்து மீட்டெடுக்கிறார். எந்த மிருகங்கள் எதுவானாலும் அதோடு போராடி ஜெயித்து ஆட்டை தோளின் மேல் தூக்கி கொண்டு மந்தையில் வருகிறார். ஆடுக்கு 4 கால் இருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம்ல, ஏன் தோல் அப்படின்னா அந்த ஆடு இனி வழி மாறாமல் இருப்பதற்கு, அந்த ஆடு இனி ஆண்டவரை விட்டு வழி விலகாமல் போகிறதற்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் அந்த தோல் தான். ஆண்டவர் தூக்கி சுமக்கிறார். பாவத்தில் விழுந்து கிடந்தாய், உன்னை நான் தூக்கி சுமக்குகிறேன். இனி உன் பாதங்கள் இந்த பூமியில் படாதபடி உன் மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பாவியாகிய உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். எங்கே தூக்கி சுமக்கிறாருன்னா பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கி சுமக்கிறாரு. கழுகு தன் குஞ்சுகளை, தன் சட்டைகளை விரித்து குஞ்சுகளை மேலே வைத்து அதை அசைவாடி அதை அப்படியே கொண்டு போய் காப்பாற்றுறது போல நான் காப்பாற்றுவேன். தாயின் வயிற்றிலும் உற்பத்தியாகவும் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், பாதுகாப்பேன். அத்தனையும் வெறும் வாக்குத்தத்தங்கள் இல்லை, வெறும் வசனங்கள் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற சித்தங்கள். தேவன் நம்மளை நேசிக்கிற அன்பின் அடையாளங்கள். சுமக்கப்பட வேண்டும். மெய்ப்பனின் தோல் காத்து கொண்டிருக்கிறது. தொலைந்த ஆடுகளே தேடி வாருங்கள். மெய்ப்பன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக பரலோகத்தை நோக்கி சத்தம் எழுப்பி கொண்டே இருங்கள். உங்கள் சத்தத்தை கேட்டு மெய்ப்பன் உங்களை கண்டுபிடிக்கிற மாத்திரத்தில் இனி உங்கள் பாதங்கள் பூமியில் படாமல் தன் தோளில் சுமந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் வரைக்கும் உங்களை சந்தோஷத்தோடு கொண்டு போவார். உங்களை சுமந்து கொண்டு போகிற அந்த வழிகள் எல்லாம் மெய்ப்பன் பட்ட பாடுகளையும் வடித்த இரத்தத்தையும் பார்த்து கொண்டே போங்கள். இனி ஒரு காலமும் நீங்கள் தொலைந்து போக மாட்டீர்கள். காத்திருங்கள். மந்தையில் தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக மந்தை காத்து கொண்டிருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.